محترم بھائی اور دوستوں، یہ پرانوں کی مجلس آج کوئی نئی نہیں ہو رہی ہے۔ یہاں تمل ناڈو میں تبلیغ کا کام کب سے شروع ہوا ہے اور کتنے جلسے کتنے اجتماعات ہوئے اور پرانوں کے نام سے کتنی مجلسیں ہوئی۔ இந்த பழையவங்களுடைய இந்த ஜோர் என்பது புதுசு கிடையாது. பல வருஷங்களாக ஜமாத் தப்லீக் வேலை நடந்துட்டு இருக்குது. எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு கேட்கறாங்க. அதுல எத்தனை வருஷமா நடந்து, எத்தனை பழையவங்க ஜோர் நடந்திருக்கு, எத்தனை ஜல்சாக்கள் நடந்திருக்கு சொல்லுங்களேன். सब जानते हैं, எல்லாருக்கும் தெரியும். कितने पुराने तो दुनिया से रुखसत हो गए। எத்தனை பழையவங்க இந்த துனியாவை விட்டு போயிட்டாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி உலகத்தை போயிட்டாங்க. 50-60 साल हो गए, 50-60 வருஷங்கள் ஆயிடுச்சு. और इसमें जितने साथी हैं, कोई 20 साल से, कोई 30-40 साल से इस काम से लगा हुआ है। எத்தனையோ இந்த சாத்திகள் பல 30 வருஷமா 40 வருஷமா இந்த வேலையில இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையில இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. मुझे बयान तो करना नहीं है, बयान तो आप लोग बहुत सुन चुके हो। எனக்கு பயான் செய்ய வேண்டிய தேவையில்லை, நீங்க நிறைய பயான் கேட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. और सीधी बात इतनी है, सिर्फ एक आदमी कहे बिजनेसमैन, एक आदमी कहे ताजिर और 1000 दानों की तस्वीर लेकर पढ़ता रहे ताजिर 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 ताजिर, बिजनेसमैन बिजनेसमैन हो गया। என்னங்க ஒரு மனிதன் சொல்றாரு, நான் பிசினஸ்மேன், நான் பெரிய தாஜிர் வியாபாரி அப்படின்னு ஒருத்தர் சொன்னவரு கையில 1000 தஸ்பீ கையில வச்சுக்கிட்டு நான் பிசினஸ்மேன் நான் பிசினஸ்மேன், நான் தாஜிர், நான் வியாபாரி சொன்னா பிசினஸ்மேன் ஆயிடுவாரா? पुराने 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 हो गए, सब पुराने। என்னங்க நான் பழையன்னு சொல்லிட்டா பழைய ஆயிடுவாங்களா கேக்குறாங்க. हमारे सामने तो हमारे इस काम के लिए सबसे पहला नमूना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की ज़ात बाबरकत। நம்முடைய இந்த வேலைக்கு மிகப்பெரிய முன்மாதிரி என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கு. फिर आपके जिम्मे जो काम किया गया वो आपने पूरा उसका हक अदा किया। நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டதோ அதோட பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றினார்கள். और क्या किया? என்ன சொன்னாங்க? खुद अपनी जात से अपने आप को अल्लाह के नबी ने कितना थकाया, कितना रोए, कितने घर के चूल्हे नवासों को जबान चुसवा कर सुलाया। बेटी की छाती में दूध नहीं था। எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையில தன்னை கலைக்க வச்சாங்க, எவ்வளவு கலைக்க வச்சாங்க, எவ்வளவு பட்டினியில இருந்தாங்க சாப்பிடறதுக்கு. நம்முடைய பேர பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய மகளுடைய மார்புல பால் இல்ல, அவங்க வாயில முத்தம் கொடுத்து அந்த பசி ஆறுற அளவுக்கு தியாகங்கள் கொடுத்தாங்க. अपनी जात से करने की जो जिम्मेदारी थी वो ऐसे अदा की कि अरफात के मैदान में सब ने एक जबान होकर कहा आपने हक अदा कर दिया। தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை இந்த அளவுக்கு நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அரபாத்துடைய மைதானத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தையாக சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டீங்க யார சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. दूसरी जिम्मेदारी जो बताई थी कि आपको अपनी इस हयात बाबरकत में एक मजमुआ ऐसा तैयार करना है जो 100% अंदर बाहर दिल दिमाग कुर्बानी मेहनत अखलाक हर चीज में वो आपका 100% नमूना हो। वो उसका आपने हक ऐसा अदा किया कि क़यामत तक के लिए सहाबा नमूना बन गए। இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒரு மஜ்மாவை உருவாக்குவதற்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரியான ஒரு உள்ரங்கத்திலையும் வெளிரங்கத்திலையும் தொடர்ந்து எல்லா தியாகத்திலையும் முன்மாதிரியான ஒரு மஜ்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தினாங்க.
கயாமத் வரைக்கும் முன்மாதிரியா இருக்கும். यही दोनों जिम्मेदारियां मेरी भी और आप जो पुराने हैं सबकी हैं. இதே ரெண்டு பொறுப்புகள் தான் என்னுடைய பொறுப்பும் இந்த பழையவராக இருக்கக்கூடிய எல்லாருடைய பொறுப்பும் இந்த ரெண்டு பொறுப்பு தான் சொல்லி சொல்றாங்க. इसीलिए कल मैं पढ़ रहा था मौलाना इनामुल हसन साहब रहमतुल्लाह अलैह का मलफूज. நேற்று ஹஜ்ரத் அவங்க மௌலானா இனாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட மல்புஸா படிச்சிருக்காங்க. फरमाया कि ये काम चालाकियों से, जान चुराने से, अपने आप को बचाने से नहीं, ये तो इखलास से और कुर्बानियों से चलेगा. ஹஜ்ரத் அவங்க சொல்றாங்க, இது நம்முடைய தந்திரங்கள், நம்முடைய ஊரை எப்படியாவது நம்ம எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம், நம்ம பாதுகாத்துக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த வேலை நடக்காது. இந்த வேலை என்பது இக்லாசுடனும் தியாகத்துடன் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு ஹஜ்ரத் அவங்க சொல்லியிருக்கிறார். मौलाना मोहम्मद इलियास साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे, अल्लाह के वास्ते, अल्लाह के वास्ते, अल्लाह के वास्ते इस काम को रस्म न बनाओ. ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்களா, அல்லாஹ்வுக்காக சொல்றேன், அல்லாஹ்வுக்காக சொல்றேன், இந்த வேலையை சடங்காக ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. और उलमा ने लिखा है कि जब किसी दीनी अमल में रस्मियत और रिवाज आ जाता है तो उसकी जान निकल जाती है. फिर उसकी तफसील में लिखा कि जान निकले हुए को क्या कहते हैं कि मुर्दा, कि मुर्दे की क्या सिफत है कि सबसे पहले उसके अंदर जीन पैदा होती है, बदबू आती है, जल्दी दफन न किया फिर वो फूलता है, जब और देर कर दी तो वो फटता है, जब वो फटता है तो फिर उसमें से जरासीम उड़ते हैं. अच्छा खासा आदमी नहा धोकर घर से बाहर आया, थोड़ी देर में अरे क्या हुआ, डॉक्टर को दिखाओ. डॉक्टर ने कहा वायरस है. कहां से आया? आसमान से गिरा. वो जो लोग गिरते हैं उनकी वजह से. ऐसे ही जब इस काम को एक रस्म है, इस्तिबा करना है, पुरानों का जोड़ करना है, उलमा का करना है, अंग्रेजी वालों का करना है, खवास का करना है, वो आइटम लिखे हुए हैं. बस अब ये पुरानों का मजमा है. इनके हाथों कितने तैयार हुए, वो पहली जो जिम्मेदारियां बताई, अपनी जात से करना और दूसरों को तैयार करना, जो हुजूर ने किया, वो ये मीरास है हुजूर की. ரெண்டாவது விஷயம் சொன்னாங்களா, இந்த வேலையில உலமாக்கள் சொல்றாங்க, எந்த தீனுடைய வேலையிலையும் எப்போ சடங்காக ஆக்கிக் கொள்வார்களோ, அது சடங்காக ஆக்கிக் கொள்வாங்களோ அந்த வேலை அது மௌத்தானதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தீனுடைய மௌத்தாகிறதுக்கு சமம். இது விளக்கத்தை உலமாக்கள் எழுதுறாங்க. மௌத்தாகிறது என்ன அர்த்தம்? எப்போ ஒரு மனிதன் மௌத்தாகி இருக்கிறானோ முதல் விஷயம் அந்த துர்வாட வர ஆரம்பம். அதுக்குள்ள நம்ம துர்வாட வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்பாடு செஞ்சிடணும். இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த துர்வாட போய் அந்த சடலம் விரிக்கும். பிறகு அது உப்ப ஆரம்பம். பிறகு விரிக்கும். அந்த புழுக்கள் வரும். எந்த அளவுக்கு சொன்னா நல்ல ஒரு மனுஷன் குளிச்சுட்டு நல்ல சுத்தமா நல்ல ஆடைகள் அணிஞ்சிட்டு வெளியே வந்தாலும் அந்த அந்த மையத்தை தான் இல்லையா மௌத்தான மனுஷன் கிடைச்சிருக்கிறானே அதை நாம் அடக்கம் செய்யல. துர்வாடம் வயிறு இறைச்சி அந்த புழுக்கார வந்திருக்கான். அவனுக்கு அந்த அசராத்து அந்த தாக்கம் இவருக்கு ஜனவராகும். டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்றாரு இவருக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சுங்க. அதற்கு அவங்க சொல்றாங்க அந்த வைரஸ் வந்துருச்சு, வானத்தம் இறங்கிட்டா, வானத்தம் இறங்கல. இந்த மூத்தா போனதுக்கு நம்ம அடக்கம் செய்யாததால அதனால வந்த அந்த விஷ அந்த பூச்சிகள் அந்த அதனால இவருக்கு தாக்கம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றாங்க இந்த எந்த ஒரு வேலையும் நம்ம தீனுடைய வேலையும் சடங்காக ஆக்குறோமோ அதோட உயிர் இல்லாம அதோட உயிர் வெளியே போயிடும் சொல்லி சொன்னாங்க. நாம் நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் சடங்காக ஆக்கிட்டோம். பழையவங்க ஜோடு அது ஒரு சடங்கு, பழையவங்க ஜோடு
இங்க என்னங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க உலமாக்கள் இது நம்ம சமஞாக ஆக்கிட்ட சொல்லி சொன்னா அவருடைய வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். तीसरी सदी में खिलाफत राशिदा सहाबा का दुनिया से रुखसत होने के बाद जब ताबीन और उनके भी बाद तीसरी सदी में पूरी दुनिया के मुसलमानों से मगरिबी दुनिया का ये सवाल था कि हर मरने वाला पीछे वालों को मीरास देके जाता है, जमीन, मकान, पैसा, कारखाना, फैक्ट्री। ये तुम्हारे नबी ने तुमको क्या दिया? सदियां गुजर गई, मुसलमानों के पास जवाब नहीं था। अल्लाह कब्र को नूर से भरे। मौलाना इलियास साहब, मौलाना यूसुफ साहब, मौलाना इनामुल हसन साहब रहमहुल्लाह, इसलिए कि हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का साफ इरशाद ये है कि हमारी नबियों की जमात, हमारी पैगंबरों की जमात, नहनु मुआशरल अंबिया ला नुवरिसु दिनारम वला दिरहमा, हम पैसों का वारिस नहीं बना। जो अल्लाह के हाथ से लेकर आते हैं उम्मत को वो लेकर जाते हैं। सारे नबी वो ले गए, हुजूर पाक सल्लम पूरी उम्मत को, उम्मत के एक बच्चे को अपना वारिस बनाया। दावत का और दावत वाली ईमान की मेहनत। மூன்றாம் நூற்றாண்டு खलीफाக்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. खलीफाए ராஷிதீன்கள் உலகத்தை விட்டு போய்விட்ட மூன்றாம் நூற்றாண்டு நேரத்திலே மேற்கத்திய மகரிபு நாடுகள், மேற்கத்தியத்திலிருந்து முழு உலக முஸ்லிம்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஒவ்வொரு சமுதாயத்திலே தலைவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஏதாவது சொத்துக்களை, காப்புகளை, பணங்களை விட்டு செல்வார்கள். உங்களுடைய நபி உங்களுக்கு எதை விட்டு சென்றார்? உங்களுடைய நபி எதை வாரிசாக விட்டு சென்றாங்க? இந்த கேள்வி மேற்கத்தியத்துடைய கேள்வி. யாராலும் உலகத்தில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை, யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக கேட்கட்டுமாக அவர்கள் மௌலானா ஈஸ்வர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னால் வந்த மகான்கள் இதற்குரிய பதிலை மிக அழகாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான பதில், இந்த உம்மத்தை நாங்கள் அனாதையாக விட்டுச் செல்லவில்லை. நஹனு மஅஷரல் அன்பியா, நாங்கள் நபிமார்களுடைய ஒரு கூட்டத்தார்கள். லா நுவரிசு திரமன் வலா திரா, இந்த உம்மத்துக்கு நாங்கள் காசுகளை, பணங்களை, தீனார்களை, திருகமை விட்டுச் செல்லவில்லை. ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் இந்த ஈமானுடைய எழுச்சி, ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் இந்த அல்லாஹுடைய அச்சம், இதே நாங்கள் இந்த உம்மத்துக்கு அனாதையாக இல்லாமல் பெரும் சொத்தை விட்டு செல்கிறோம். ஈமான் தாவத்துடைய உழைப்பு விட்டு செல்கிறோம் என்பதை மேற்கத்திய நாடுகளுக்கு சொன்ன பதில். उन दोनों बाप बेटा ने और तीनों हजरात ने पूरी दुनिया को बता दिया, तकरीरों से नहीं, अमल से, कुर्बानी से। उनके घर की औरतों तक ने कि हमें हमारे नबी ने ये दिया है। जाके देख लो अमेरिका में, जाके देख लो रूस में, जाके देख लो अफ्रीका में कि लोगों की जिंदगियां कैसी बदल रही। इसीलिए मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह का मलफूज है, अल्लाह के वास्ते इसको रस्म न बनाओ, ये कार्य नबूवत है। आज भी इसके हर अमल में गलत यकीन के सही यकीन से बदलने की, गलत रुखों के सही रुख से बदलने की, ईमान के ज़ौक़ के कुव्वत से बदलने की और पूरी जिंदगी के सही बदलने की आज भी वही तासीर है जो तासीर हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जमाने में थी। और फिर मिसाल दी कि जैसे लीमू 1500 साल हो गए, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जमाने में पानी में लीमू निचोड़ा जाता था और पानी खट्टा होता था। कितने ज़लज़ले, कितने तूफान, कितनी जंगें, कितनी क्या कुछ हुआ दुनिया में, लीमू की तासीर बदली उसी तरह। और फिर वो लीमू अगर कोई बहुत बड़े हजरत निचोड़ेंगे
तो पानी खट्टा होगा, वरना नहीं होगा। ये है। अरे वो भीख मांगने वाला भी निचोड़ेगा तो भी खट्टा होगा। लेकिन आगे फरमाया, लेकिन ये लिखते हैं तुम्हारे घरों में जो शोकेस है ना, शोकेस, सब्जियों का सेट, बैगन है, लौकी है, भिंडी है? फिर फलों का सेट, आम, अनार, सेब, वो है। उस सब्जी के सेट में लींबू भी है। वो शोकेस का लींबू निचोड़कर अकलौता बेटा, जिगर का टुकड़ा, आंखों का तारा, उसके लिए शरबत बनाना है लींबू का। सारा घर मिलकर निचोड़ दे, उसमें से कोई कतरा निकलेगा, वो लींबू फट जाएगा। क्या फरमाया था, अल्लाह के वास्ते इसको रस्म न बनाओ, ये काम है और काम को काम के तरीके से। और उसमें सब बात यही है, काम समझ में आता है काम करने वालों से। जैसे बेटे से बाप समझ में आता है। एक छोटे को देखा, छोटे को, क्या तू फुलाने का बेटा है? जी हाँ, वो मेरा अब्बा है। हाँ, तेरा नाक नक्शा बताता है तो उसका बेटा है, तेरी सूरत, तेरी शक्ल बताती है। ये पुराने मस्जिद का, मोहल्ले का, गांव का, शहर का, सूबे का काम इनको देखकर समझ में आ सकता है। மூன்று பெரியார்களும் இந்த தாவத்துறை வேலையை முழு உலகத்துக்கு பதிலாக கொடுத்தார்கள். எந்த கேள்வி உலகம் கேட்டுக் கொண்டிருந்தே உங்களோட நபி எதை விட்டு சென்றார்கள்? இந்த மூன்று பெரியார்களும் பேச்சுக்களால் தக்குகிறார் அல்ல, அவர்களுடைய தியாகத்தால், அவர்களுடைய அர்ப்பணித்தால், அவருடைய அமல்களால், அவருடைய அழுகைகளால் முழு உம்மத்துக்கு பதிலை கொடுத்து விட்டார்கள். இந்த உம்மத்தை நபி அனாதையாக விட்டு செல்லவில்லை. எனவே மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், இந்த தாவத்துறை வேலையை யாரும் அல்லாஹுக்காக பணியோடு வேண்டுகிறோம். இதை சடங்காக சம்பிரதாயமாக ஆக்கி விடாதீர்கள். இதை உயிரூட்டத்துடன் செய்ய பாருங்கள். இந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன தாக்கம் இருந்ததோ அதே தாக்கம் இன்றைக்கும் கியாமத் வரை இருக்கும். ஆனால் உறுதியோடு செய்ய வேண்டும், சடங்கை விட்டுவிட்டு செய்ய வேண்டும். என்ன உலகத்திலே பல காரியங்களை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு நீபு, ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தது. 1500 ஆண்டுகளுக்கு பிறகு அதே எலுமிச்சம்பழம் இன்றைக்கும் அதை எடுத்து புழிந்தால் எலுமிச்சம்பழத்திலே அதில் இருக்கக்கூடிய புளிப்பு இல்லாமல் போய்விடுமா? அன்றைக்கு என்ன எலுமிச்சம்பழத்திலே புளிப்பு, அதே புளிப்பு இன்றைக்கு இருக்கும். ஒரு பெரிய வயதானவர் இருக்கிறார், அல்ல பெரிய அவுலியா மகான் எடுத்து அதை பிடிக்கிறார், அப்பொழுதுதான் அதை பிடிக்கும். அல்லது ஒரு ஏழை எடுக்கிறார், ஒரு உலகத்துடைய சராகரங்களை இழந்த ஒரு மனிதர் எடுத்து பிடிக்கிறார், அது இனிக்குமா? அதை எலுமிச்சம்பழம் என்பது யாரு புளிந்தாலும் சரி, அதிலிருந்து புளிப்பு வரதான் செய்யும். அதே போன்று இந்த வேலையை சரியான முறையிலே நல்ல எண்ணத்தோடு பெரியார்கள் சொன்ன உசூலோடு இந்த வேலைகளை செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன தாக்கம் இருந்ததோ அதே தாக்கம் இன்றைக்கும் கியாமத்தோடு இருக்கும். இந்த நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்முடைய மூதாதையர்களை பார்த்து மகனை கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனை பார்த்து, அடே நீ இன்னாருடைய மகன் தானே, உன் மூக்கு அறிவிக்குது, உன் கண்ணு தெரிக்குது, உன் நாக்கு பார்த்தாலே உன் அப்பா மாதிரி தெரியுது என்று எப்படி உலகம் சொல்லுகிறதோ அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய, ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய, முழு உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நபியுடைய தீனை காட்டக்கூடிய முன்னோர்கள் நீங்கள். உங்களை பார்த்து உலகம் அடையாளம் கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து மஹல்லாவுடைய ஒவ்வொரு மக்களும் அடையாளம் கொள்வார்கள். இவர்கள் தீனுடைய தாயிகள், இவர்களை கொண்டுதான் தாவத் உலகத்தில் நடைபெறும் என்பதை உம்மத்து விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த தாவத்தில் வழிக்கு பொறுப்புகிறார்கள். நபியுடைய தாக்கத் இதே சக்தி நமக்கும் இருக்கும். इसीलिए मेरे बुजुर्गों சொன்னாங்க, அசலான எலுமிச்சம்பழத்தை புளிச்சா வந்துருது, அதே வீட்டுல ஷோகேஸ் வச்சுதான். ஷோகேஸ்ல என்ன வச்சிருக்கிறாங்க? பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய காய்கறி, அங்கே தக்காளி இருக்கிறது, வெங்காயம் இருக்கிறது, கத்திரிக்காய் இருக்கிறது, எல்லாம் அது அப்படி பிளாஸ்டிக். அடுத்த ஷோகேஸ்ல 100 பாக்ஸ்ல அதுல ஆப்பிள் வச்சிருக்கிறாங்க, அதுல திராட்சை வச்சிருக்கிறாங்க, மாதுளை வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து புளிஞ்சா தண்ணி வருமா? அதை புளிஞ்சா சாறு வருமா? புளிஞ்சா அது உடைஞ்சு போய்விடும்.
இதே போன்றுதான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஷோகேஸில் இருக்கக்கூடிய பழங்களாக இருக்கக்கூடாது, நிதர்சன பழங்களாக நாம் இருக்க வேண்டும். பிழிந்த சார் வரும். इसलिए मेरे बुजुर्गों, बातें तो हम करते भी हैं, सुनते भी हैं. अब जैसे ये शाबान 15वीं शब में फैसले होंगे और 15वीं शब में सारी कारगुजारी होगी. 15 शाबान के सारी कारगुजारी उस पर रखकर अल्लाह पाक फैसले फरमाएंगे. तो हमारे काम करने वालों की कारगुजारी नहीं होगी. किसने कितना, किसके सामने कब कितने तकाजे आए, मकामी गश्त के, फजाइल की तालीम के, सुबह शाम की तस्वीर के, अपने साथ दूसरों को तैयार करने के, मस्जिद के अमाल के, मुल्कों की जमातों के, सुबहों के आने वालों, कितने तकाजे आए, कितनों से जान चुराई. जैसे घर में एक बाप के 4-5 बेटे हों तो उसको जब कोई काम बताते हैं तो वो जान चुराता है. तो बाप कहता ये है तो मेरा बेटा, लेकिन कामचोर है. क्या कहते हैं? कामचोर है. तो ऐसे ही हमारी कारगुजारी शबे बारात में ये पुराने हैं. पूरे साल में कितने तकाजे आए, किसने क्या किया, तो फरिश्ते बताएंगे. कोई बच नहीं सकता. इसलिए मेरे दोस्तों, असल तो काम है. काम तो काम के तरीके से होता है. खाली मजमा जमा हो गया, एक रस्म हो गई, नहीं. अल्लाह हमारी हिफाजत फरमाए. हमें इस काम की अजमत समझनी है, इसकी अहमियत समझनी है, इसकी जरूरत समझनी है. और अगर काम उम्मत में न हुआ तो इसका नुकसान कितना बड़ा, सिर्फ हमें नहीं, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जिस तरह पूरे आलम के लिए भेजे गए, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने एक एक उम्मती को पूरे आलम का जिम्मेदार बनाया. मुझे बात लंबी हो जाती है मेरी. हम बैठे हुए थे, हजरत जी रहमतुल्लाह अलैह ने एक मरतबा फरमाया, मौलाना इनामुल हसन साहब रहमतुल्लाह अलैह ने, वमन अहसनु क़ौलन मिम्मन दआ इलल्लाह व अमिल सालिहा व क़ाल इन्ननी मिनल मुस्लिमीन. फरमाया 3 चीजें हैं. पहले जुमले से तो वमन अहसनु क़ौलन, पूरा आलम तुम्हारे जिम्मे है, तुम्हारे नबी की नियाबत में. दूसरा व अमिल सालिहन, अपने को मत भूलना. तुम्हारी अपनी जिंदगी पूरी हर कदम पर हुक्म क्या है, तरीका क्या है, हुक्म क्या है, तरीका क्या है, अपनी और रहा है. उम्मत में क्या हो रहा है, उम्मत के जवानों का, उम्मत की खवातीन का, उम्मत के ताजिरों का, उम्मत के डॉक्टरों का, उम्मत की आवाम का, उम्मत के उसका फिक्र कि उसका भी कि ये वो खुशनसीब है जिसको अल्लाह दोनों से जिस खुशनसीब को अल्लाह पाक ये दोनों चीजें दे दें तो फिर वो अपनी कोई हैसियत न बनावे. आई एम मैं कुछ वफा, वो भी यूं कहे जैसे सारे साथी हैं, मैं भी एक साथी हूं, जैसे सारे साथी हैं. ये हमको समझाया था हजरत जी रहमतुल्लाह अलैह ने. பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், கூடுறோம், கதைகிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இது ஒரு பெரிய தலைவருடைய கூட்டம். இங்கு நாம் எதை எடுத்துச் செல்லணும்? நாம் உம்மத்துக்கு பெரும் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். நாம் உம்மத்துக்கு பெரும் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். நம்மளை எதிர்நோக்கிக் கொண்டு வந்திருக்கிறது ஷாபான், நிஸ்பு ஷாபான் வருகிறது, பராத் ஷபே பராத் ஏறுகிறது. எல்லா கார்குஜாரிகளையும் மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் என்ன டியூட்டிகளை செய்தார்கள் அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பாங்க. அல்லாஹ் ஃபைசலா செய்வான். நம்மை பற்றியும் கார்குஜாரி சொல்லப்படும். மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, ஆண்டு முழுவதும் இந்த தாவத் வேலைக்கு என்ன தியாகம் செய்தோம், என்ன அர்ப்பணித்தோம், தாவத் வேலையினுடைய என்ன தகாசாக்கள், உலக நாட்டுடைய தகாசாக்கள், நம்முடைய மாவட்டம், மாநிலங்கள் எவ்வளவு தகாசாக்கள் வந்தது, அதற்கு நான் என்னை முழுமைப்படுத்தினேனா, அந்த தகாசாக்களுக்காக என்னை கொடுத்தேனா, அல்லது அதுல இருந்து ஓரம் கட்டி என்ன நான் பாதுகாத்துட்டு தப்பிச்சு போயிட்டேனா,
இது யோசிக்கும் ஒவ்வொருவரும். ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள், ஒரு பாப் ஒரு வாலிபர் இருக்கிறார், 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் அத்தாவுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இல்ல, வியாபாரத்தை சரியா செய்யறது இல்ல, அத்தா எது சொன்னாலும் அவருடைய காதலை கேட்காம தப்பிச்சு நழுவியோட பார்த்தான். அவனை பார்த்து அப்பா என்ன சொல்லுவாரு, என்னுடைய இருக்கக்கூடிய நாட்களை திருடக்கூடியவன், என் வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடியவன், என் லட்சியத்தை புதிதோண்டு புதைக்கக்கூடியவன் அப்பா சொல்லுவாரா இல்லையா? அதே போன்று அல்லாஹ் நம்மளை சொல்லி வரக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் நம்மளை சொல்லி வரக்கூடாது. அல்லாஹ் தந்த பெரிய சொத்து, அல்லாஹ் தந்த பெரிய மகத்தோடு இந்த வேலைக்கான நாம் நம்மளே அர்ப்பணிக்க வேண்டும். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் முன்னோடிகளாக தீனுடைய உன்ன தக்காசாவோ உலக நாடுகள் எந்த நாடுகளுடைய தக்காசாக்களுக்கு நம்மளை முன்னிறுத்தக்கூடியவெல்லாம் ஆகிடணும். ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் செய்யணும், ஆனா நம்மளை மறந்துடக்கூடாது. அதில் சொல்றாங்க, நாங்க இருந்தோம் அதற்கு மௌலானா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. இந்த ஆயத்தை ஓதுனாங்க, ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. இதுல 3 விஷயங்கள் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிக்கிறான். 3 விஷயங்கள். முதலாவது என்ன, ومن احسن قولا ممن, முழு உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய விட மிகப்பெரிய சொல் உலகத்தில் இருக்கா? அல்லாஹ்வை பற்றி உலகத்தை அறிமுகப்படுத்த அல்லாஹ்வுடைய நபியுடைய நியாபத்தை உலகத்தில் சொல்வதற்காண்டி நாங்கள் செய்யக்கூடிய தியாகம் மிகப்பெரிய அவசியம். இந்த தியாகத்துக்கு நாங்கள் இலக்கம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த நாடு ஜமாத் அந்த நாடு ஜமாத் எல்லாம் முழு உலகத்துக்கு போறார், ஆனால் நன்மலை பற்றி மறந்துட்டார். என் வாழ்க்கை சுத்தமா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், சொக்கும் என்ன தெரியக்கா என்ன, சொக்கும் என்ன தெரியக்கா என்ன, அல்லாவுடைய சொக்கும் என்ன, நபியுடைய தெரியக்கா என்ன, அதற்கு நான் இலக்கணமாக இருக்கிறேனா? இரவுடைய பகலில் என்னுடைய வீட்டிலே வியாபாரத்திலே தொழில விவாதத்திலே அல்லாவுடைய கட்டளை நபியுடைய தெரியக்காவுக்கு நான் இலக்கணமாக இருக்கிறேனா? என்ன மறந்துடக்கூடாது, என்ன மறந்துடக்கூடாது. உலகம் எல்லாம் தீனை பற்றி பரப்புறாரு, அல்லாஹ் பற்றி தீனை பற்றி கவலைப்படுறாரு, சொந்த வாழ்க்கையில தோற்று போகிறார். சொந்த வாழ்க்கையில அமல் இல்ல, மிகப்பெரிய நஷ்டவாதிகள் சொன்னாங்க. இந்த 2 பாட்டுகளும் கிடைச்சு அவருக்கையும் அமல் இருக்குது, முழு உம்மத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால நான் பெரிய தாயி, நான் பெரிய ஆளு, நான் தப்லீக் செய்றது, நான் இவ்வளவு அமல் செய்றேன் அப்படிங்க ஆணவம் கர்வம் நமதை உம்மத்தை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை வரக்கூடாது. வக்கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு ஆம் முஸ்லிம், பொதுமக்களோடு என் பொது சாட்சிகளை போன்று நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் என்ற நிலைப்பாட்டோடு நாம் இந்த வேலை செய்வதுதான் நமக்கு மிகப்பெரிய முக்கியம் என்பதை ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். எனவே இந்த நேரத்தில் நாமெல்லாம் நம்மளை பற்றி கவலைப்படணும், உம்மத்தை பற்றி கவலைப்படணும். உம்மத்தை கவலைப்பட்டு நம்மளை விட்டுக்கூடாது, நம்மளை சரியாக்கி உம்மத்தை விட்டுவிடக்கூடாது. इसलिए मेरे बुजुर्गों, जैसे मैंने कहा 15वीं शाबान शब-ए बारात में जो फैसले होंगे वो पूरे साल की कारगुजारी के सामने होंगे कि दारो मदार उस पर है, हालात के बनने और बिगड़ने के, यहाँ तक के मौत और जिंदगी, ये सारे फैसले अब हमारे क्या सारी उम्मत के होंगे, हमारे भी होंगे। हमको लोग पहचानते हैं, कौन है तबलीग वाले, ये कौन है पुराने, ये कौन है पुराने। दुनिया चाहे जितना कहे न कहे वो जानता है, और उसके सामने सारे फरिश्ते रख देंगे। इनके सामने ये तकाजे आए, इन्होंने यूं किया, इनके सामने ये तकाजे आए, इन्होंने यूं किया, इतना अपने आप को बचाया, इतना अपने आप को खपाया, ये सारा। इसीलिए ये तो हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम का तुफैल और आपका सदका है कि इस उम्मत को, जैसे मुझे याद आया एक मरतबा हम मदीना मक्का मुकर्रमा में थे, हाँ मक्का मुकर्रमा में थे। एक सहाबी हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की जियारत के लिए आए, तो हुजूर शरीफ में भी नहीं, मस्जिद में भी नहीं, फिर बराबर में जो बकरील गरकत कब्रिस्तान वहां भी नहीं। बेचैन हो गए कि क्या हुआ। उस जमाने में लाइटें हैं, रोशनी और हुदूद अरबा भी बहुत मुख्तसर, मदीना मुनव्वरा का कोई मोहल्ला और कोई गली नहीं छोड़ी। अल्लाह के नबी देखा तो एक गार थी, उसमें
हुजूर को रात फिर अंधेरा रात हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम सजदे में थे। इनको अल्लाह का शुक्र है, अल्लाह के नबी मौजूद हैं। इंतजार करते रहे। जब हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फारिग होकर बाहर या रसूल अल्लाह चिमट गए। हमें क्या हुआ? आपने फरमाया उस वक्त तक सर नहीं उठाया जब तक अल्लाह ने यह वादा नहीं कर लिया कि मा कान अल्लाहु लियुअज़्ज़िबहुम व अंत फीहिम। आपके होते हुए उम्मत को, वो कौम आद को, कौम समूद को, कौम नूह जो अज़ाब दिए, आपकी उम्मत को नहीं दूंगा आपके होते हुए। और ये मैं बहुत पूरे यकीन के साथ कहता हूं, हुजूर की बात हमारे बीच में नहीं है, लेकिन हुजूर की बात जितनी हदीसें हैं वो बिल्कुल वही है। इसलिए उलमा ने सही, गैर सही और सारा उसका फर्क किया। ये हुजूर का काम है, गोया हुजूर हमारे दरमियान, हमारे इसके एतबार से एक तो आपके होते हुए आजाद नहीं दूंगा, और एक जब तक उम्मत इस्तिग़फ़ार करते रहेगी। अब हमारे काम में वो फज़ाइल की किताबों में है ना, जिस इलाके पर अल्लाह पाक नाराज होकर अजाब भेजना चाहते हैं, और वहां 3 किस्म के आदमी, मस्जिदों को आबाद करने वाले, आपस में अल्लाह के लिए मोहब्बत करने वाले, और रातों को अपने गुनाहों पर तौबा इस्तिग़फ़ार करने वाले। खुद अल्लाह ने इतना बड़ा करम किया है हम पर इस मेहनत के जरिए, और हमारे काम का तो यही असर है। इसलिए दोस्तों बहुत सोचने की बात है, खाली तकरीरें न मेरे लिए न आपके लिए, हमें सबको अमल पर आना है। और आज अभी 15 शाबान में भी 4-5 दिन जितने भी बाकी हैं, 1 आध हफ्ता, उसके एतबार से जितनी आज तक कोताही मुझसे और आपसे, मसला अल्लाह का है, किसी का नहीं। उसी को जवाब देना है, उसी को मुंह दिखाना। इसलिए सच्ची तौबा इस्तिग़फ़ार, और उसके लिए कोई दिन तारीफ नहीं देखना है, बिल्कुल नकद की बात है, नकद की बात है। साथी खड़े हो जाए और अपने आप को पेश करे, हमसे कसूर, ए अल्लाह तू माफ कर दे, हम तैयार हैं इसके लिए। मुझे बहुत ताज्जुब हुआ जब मैंने पूछा भाई इकबाल साहब से कि भाई जमातें कितनी है इज्तिमा से? कहने लगे कि 5 जमातें हैं 4 महीने की, और 33 जमातें हैं चिल्ले की। 4 महीने की कोई आवाज ही नहीं लगा रहा। 4 महीना जब बच्चा होता है मां के पेट में, तो 4 महीने में जान पड़ती है। वो हाथ, पैर, नाक, कान सब बनते रहते हैं, लेकिन रूह जिसको कहते हैं, जब आदमी के 4 महीने कुर्बानी के साथ लगते हैं और रूह के लिए लगते हैं, अपनी आखिरत बनाने के लिए लगते हैं, खुदा उसकी दुआओं में कबूलियत देता है, उसकी नमाज में जान पड़ती है, उसका ईमान रोज तरक्की करता है। अल्लाह मुझे भी दे, आपको भी दे। इसके बाद अब जैसे बैठे इसी तरह बैठे रहे, सिर्फ नकद 4 महीनों के लिए खड़े हो जाए। எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல? மன அழுத்தமே எல்லாம் புரிய வச்சிருவோம். அல்லா கபூல் செய்யட்டும். நாம சொல்லி வந்தோம் ஷஅபானுடைய மாதத்திலே நம்முடைய காரியக்காரி எல்லாம் சபை பராத்திலே அல்லாஹ் சொல்ல போறோம். மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்க போறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனசாட்சியோடு யோசிக்கணும், என்னை பற்றி அல்லாஹ்ட்ட என்ன காரியக்காரி சொல்லப்பட போது, அல்லாஹ் என்னை இந்த நிலையை பார்க்க போகிறான். ஊர் மக்களில், மஹல்லா மக்களில் என்ன அமீர் சாப்பிடுறாங்க, என்ன தப்லீகாரங்கிறாங்க, என்ன பொறுப்புதாரிங்கிறாங்க, அல்லாஹ் என்னை என்ன சொல்லுவான்? சபை பராத்தில் அல்லாஹ் என் சம்பந்தமாக என்ன சொல்ல போகிறான் என்பதை ஒவ்வொரு நாம நம்முடைய மனசாட்சியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். வேணாங்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய அமானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமானியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம ஒரு பெரிய தியாகம் கொடுக்கணும். சஹாபாக்களோட நிகழ்ச்சியை சொல்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வர்றார். பள்ளியில இல்ல, நபியுடைய ரூம்ல இல்ல, அங்க எங்க தேடுறார். நபி 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 எல்லா இடத்திலும் போறார். நபி எங்குமே கிடைக்கல. நபி இல்லாதனால அவருடைய உள்ளம் பரபரச்சு போய், உள்ளம் புரிஞ்சிருச்சு போய், ஒரு ஏரியத்துல தூர போய் பார்க்கிறார். நபி ஒரு குழுவில் இருக்கிறாங்க. அந்த இரவுடைய இருட்டுல இருக்கிறாங்க.
எங்க இருக்கிறாங்க? சஜிதாவில் இருக்கிறாங்க. நீண்ட நேரம் வெளியில இருந்தார். நபி சஜிதாவில் இருந்து பாரிராகி வெளியே வந்த உடனே அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கட்டி அணைத்தார். யார சொல்லலாம், யார சொல்லலாம், யார சொல்லலாம். ஆனந்த மகிழ்ச்சியில கட்டி அணைக்கிறார். சொன்னீங்க, நான் அல்லாஹ்விடத்திலே 3 கோரிக்கைகளை வைத்தேன். அல்லாஹ்விடத்திலே 3 கோரிக்கைகளை வைத்து அல்லாஹ் எனக்கு வாக்கு தந்திருக்கிறான். முதலாவதாக, நான் அல்லாஹ்வை அஜ்ஜிபஹு அன்த துய்யினி, நீங்க இந்த உம்மத்திலே இருக்கிற வரை நாங்கள் இந்த உம்மத்தை அழிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நபி இந்த உம்மத்தில் இருக்கிறவரே இந்த உம்மத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம். கௌம சாலிஹ், கௌம நூஹ், கௌம லூத், கௌம சமூத் அல்லாஹ்வை எப்படி எல்லாம் அழிச்சானோ அது போன்ற ஒட்டுமொத்த அழிப்பு வேதனை நீங்க இருக்கும்போது இந்த உம்மத்துக்கு வராது. முதல் கேரண்டி அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக, இந்த உம்மத்தை எதுவரை இஸ்திக்பார் செய்யணும், அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட நெருங்கி அல்லாஹ்ட்ட கதறி தன்னை பற்றி பணிவாக வச்சு அல்லாஹ்ட்ட கதறக்கூடிய நிலையில அல்லாஹ் இந்த உம்மத்தை அழிக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் எனக்கு வாக்கு தந்துவிட்டான் என்பதாக சுப செய்தி சொன்னாங்க. நாங்க சபாயில அம்மால படிப்போம். என்ன படிக்கிறோம்? ஒரு உம்மத்தின் மீது அல்லாஹ் வேதனை அதாப இறக்க நாடிட்டா 3 அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா வேதனை நீக்கிறான். 3 நபர்களுடைய தன்மைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா வேதனை நீக்கிறான். முதலாவது யாரு? மஸ்ஜித் ஆபாத் ஆக்கக்கூடியவங்க, பள்ளிவாசலை ஆபாத் ஆக்கக்கூடியவங்க. இரண்டாவதாக, அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்னொரு சாட்சியை சந்திக்கிறார். अल्लाह के लिए दूसरों से मुलाकात, ஒரு நண்பர் அல்லாஹ் தாண்டி சந்திக்கிறார். மூன்றாவதாக, இரவுடைய கடைசி நேரத்தில் எழுந்து அல்லாஹுக்கு முன்னால் தன்னை பற்றி இந்த உள்ளத்தை பற்றி நினைத்து அழக்கூடிய ஆட்கள், கதறக்கூடிய ஆட்களை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்துடைய வேதனை இறக்க மாட்டான் அப்படிங்கிறத நாங்க சபாயில படிச்சிருக்கிறோம். இந்த அழுகை, இந்த கதறுதல் என்னிடத்துல உம்மத்துடைய தீனற்ற சூழ்நிலையை கண்டு நாங்க கதறணும். அல்லாஹ் பெரிய நியமத்தை தந்துட்டா இந்த நியமத்தை நாங்க பாதுகாக்கணும். ரோடில் இஸ்திமா நடக்குது. இந்த இஸ்திமாவுடைய நோக்கம் என்ன? கூடணும் கலைஞங்கிறதல்ல. நம்ம சொல்றாங்க, நான் இஸ்பால் சார் கேட்டேன், ரோடில் இஸ்திமாவில எத்தனை ஜமாத்து போகுது, எத்தனை ஜமாத்து புறப்படுது? அவங்க சொல்றாங்க 4 மாசத்துக்கு ஒரு 5 ஜமாத்துகள், 35 ஜமாத்துகள், 40 நாளைக்கு. 4 மாசங்கிற பேச்சே இல்லையா? 4 மாசத்தை கொண்டு குழந்தை வயிற்றிலே உருவாகிறது. அந்த 4 மாதம் தியாகத்தோடு, அழுகையோடு, கதறுகளோடு, பேணுகளோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிற அல்லாஹ் இதுல ரூஹை போடுகிறான். அவருக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் ஆழ்ந்த தொடர்பு ஏற்படுது. அவருடைய ஒரு சொல் உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி, அமலுக்காக வேண்டி, அப்படியே ஆசையா தன்னுடைய அவசரத்துக்காக வேண்டி யார் தியாகம் கொடுப்பார்களோ அல்லாஹ் அவர்களை கொண்டு உம்மத்தில பெரிய நலவுகளை உண்டாக்கி வைப்பான். இந்த உம்மத்தை செழிப்பாக்குவான். அவர் அல்லாஹ் தஆலா செழிப்பாக்குவான். அதனால மௌலானா சொல்றாங்க, இதுல இருக்கக்கூடிய எல்லாரும் முதல்ல உறுதி எடுத்து சும்மா பேர் கொடுத்துட்டு போறதுங்கல்ல, என்ன நினைச்சு உம்மத்தை நினைச்சு 4 மாதம் நான் அல்லாஹ்வுடைய பாதையில டேட்டெல்லாம் இல்ல, நக்குதான் உதாரணம் இல்ல, நக்குதான் இந்த சபையிலிருந்து நாங்க 4 மாதத்துக்கு அப்படின்னு எல்லோரும் எப்படி உள்ள நேரம் அமைதியா இருந்தீங்களோ 4 மாதத்துக்கு எல்லோரும் எழுந்து பேர் கொடுங்க. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். எழுந்துருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். कोई किसी को न देखे, अपने बारे में फैसला करके खड़ा हो जाए. யாரும் யாரையும் பார்க்காதீங்க, ஒவ்வொருவரும் தன்னை தொட்டு திருப்பி செஞ்சு எழுந்துருங்க. எழுந்துருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். खड़े हो जाए, சீக்கிரம் எழுந்துருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். खड़े हो जाए, உடனடியாக எழுந்துருங்க. எப்ப விட்டு கொடுத்தா அப்ப போகலாம். अल्लाह बहुत बरकत देंगे, दुआओं में कबूलियत देंगे. அல்லாஹ் பெரும் பரக்கத்தை கொடுப்பான், வேலைகளை உருவாக்கக்கூடிய நல்லா எழுந்துருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். नकद खड़े हो जाए 4 महीनों के लिए. 4 மாதத்துக்கு ஆண்டு உடனே புறப்படும். எழுந்துருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். एक खड़ा हुआ, 3, 4, 5, 6 पीछे खड़े हुए. ये सामने बैठे हैं ना, முன்னாடி உட்காந்துக்கிறீங்க, புரிஞ்சுச்சா? மாஷா அல்லாஹ், खड़े हो जाए. எழுந்துருங்க, மாஷா அல்லாஹ். ஒரு பெரிய கவலையோடு கேட்கிறாங்க, மாஷா அல்லாஹ். जो दांत देता है ना वो चबाने को भी देता है, जो खड़ा करेगा वो अस्बाब भी बनाएगा. वो हम नहीं करते हैं, वो चलाता है. हिम्मत करके खड़े हो जाओ, अल्लाह के वालों पर भरोसा करके. எல்லாமே நம்பிக்கை வச்சுங்க. எந்த அல்லாஹ் பல்ல தந்தானா அவனே பள்ளியில கடிக்கக்கூடிய சக்தியும் தருவான். எந்த அல்லாஹ் எந்திரிக்கக்கூடிய ஆற்றல தருவானோ அவனை முழு உலகத்தில் சுத்த வைப்பான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் உண்டு. எந்திரிங்க, அல்லாஹ் கபூல். और ये पुरानों की तस्कीर देखकर पूरे सूबे पर असर पड़ेगा. இந்த தலைவங்களுடைய தஸ்கீல கொண்டுதான் முழு ஸ்டேட்டுடைய தாக்கம் அசராத்து ஏற்படும். எழுந்திருங்க, அல்லாஹ் கபூல். खड़े हो जाए.
மாஷாஅல்லாஹ். اللہ بہت برکت دے, அல்லாஹ் அல்லாஹ் فرمائے, அல்லாஹ் பரிபூர்ணமாக بہت مدد فرمائے. அல்லாஹ் பரிபூர்ணமாக உதவி செய்யட்டுமா. எழுந்துருங்க கொஞ்சம் தைரியப்படுங்களேன். کھڑے ہوتے رہے, کھڑے ہوتے رہے. எழுந்துட்டு யோசிக்க வேண்டியதில்லை. دوسرے کو بالکل نہ دیکھے, اپنا گریبان میں منہ ڈال کر دیکھے مجھے کیا کرنا ہے. அடுத்தவங்களை பார்க்காது ஒவ்வொருவரும் தன் மனசாட்சியோடு நான் என்ன செய்யணும் அதை யோசிங்க. اس بات کے سننے کے بعد مجھے کیا فیصلہ کرنا ہے. இந்த பேச்சை கேட்டேன், இப்ப நான் என் விஷயத்தில் என்ன பொறுப்பு செய்யணும் முடிவு செய்யுங்க. کھڑے ہوتے رہے. எழுந்துருங்க மாஷா அல்லாஹ். இவ்வளவு பெரிய கவலையோட பார்க்கிறான். அவன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றி இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய தியாகத்தை வந்தவங்களுக்காக நாம கொஞ்சம் எந்திரிக்கணும். நல்லா படிச்சு کتنے ہوئے؟ 11. کل 11. 11 நபர்கள் தான் நிற்கிறாங்க. 11. بالکل نہ گھبرائیں. کتنوں نے ارادے کے, ارے امریکہ میں ہم بھائی فاروق وغیرہ کے ساتھ کارگزاری لے رہے تھے. بھائی ایسی کوئی مسجد ہے کہ جس مسجد نے سارے محلے کی ملاقاتیں کی ہو؟ ایک مسجد کھڑی ہوئی, ہم نے پورے محلے. پھر ہم نے دوسرا سوال کیا, کوئی مسجد ایسی ہے کہ جس نے ہر گھر کی ملاقات کی ہو؟ 2 کھڑے ہوئے. پھر تیسری تشکیل یہ کی کہ کوئی ایسا ہے, کوئی مسجد ایسی ہے کہ جس نے ہر گھر کے ہر فرد سے ملاقات کی ہو؟ تو تیسرے نے کہا کہ 4 سمتیں ہیں, سامنے, پیچھے, دائیں اور بائیں. ہماری مسجد میں 3 صفحے تینوں سمتوں کی زیارت کر لی, 4تھی چل رہی ہے. امریکہ میں یہ کام ہو رہا, ہم کو گھر بیٹھے اللہ نے یہ نعمت دی ہے اور اللہ کی کسی سے رشتہ داری نہیں ہے, اس کے ہاتھوں بندگی چلتی ہے. جو سچا بندہ بن کر اللہ کا حکم اور نبی کا طریقہ, اللہ اس کو بہت پروان چڑھاتے ہیں. ஒரு கார்குசாரி சொல்றாங்க அமெரிக்கா. حضرت وحشی ابن حرب نے کیا کیا تھا؟ حضور کے چچا کے کامنات پاتے تھے, چلے جاتے باہر کا, لیکن جب سچی توبہ کر کے آئے تو رضی اللہ تعالی عنہ, اور انہوں نے ہی پھر نبی نبوت کا دعویٰ کرنے والے کو ختم کیا تھا. اللہ کام لے گا آپ سے, کھڑے ہو جائیں இன்ஷாஅல்லாஹ். முக்கியமான ஒரு கார்குசாரி சொல்றாங்க, அமெரிக்காவில் இருந்துக்கிறாங்க அவங்க ஃபாரூக் சாப்லாம். அப்ப பிள்ளைங்களுடைய விஷயத்துல கார்குசாரி கேட்கிறாங்க, எங்களுக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு மஹல்லாவில முழு மஹல்லாவை முலாக்கா செய்து முடிச்சிட்டோம், அப்படி ஏதாவது மஸ்ஜித் இருக்கிறா? ஒருத்தர் எங்க? அல்ஹம்துலில்லாஹ், எங்க மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்க சந்திச்சிட்டோம். அடுத்த கேள்வி கேட்டோம், ஒவ்வொரு வீடும் சந்திக்கப்பட்ட ஏதாவது மஸ்ஜித் இருக்குதா? 2 பேர் எழுந்தாங்க, ஒவ்வொரு வீட்டையும் சந்திச்சிட்டோம். அடுத்து நாங்க எழுப்பணும், இந்த கேள்வி கேட்டோம், ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு நபர்களை சந்திச்ச பள்ளி இருக்குதா? ஒரு சாட்சி எங்கிட்டாரு, இந்த பள்ளியை சுற்றி 4 பகுதிகள், முன்னால் பின்னால் வலது இடது, இந்த 4 பகுதியில 3 பகுதி அல்லாஹ்வுடைய கிருபையால ஹர் ஃபர்துடைய முலாகாத் ஆயிருச்சு. 4வது பகுதி போயிட்டு இருக்கு, முலாகாத் செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட அமெரிக்காவில அல்லாஹ் எப்படி வேலை வாங்குறான்? நம்ம போன்ற இந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா உண்மையான கவலை தான், பெரும் பெரும் வேலைகளை வாங்கிவிடான். ஆனா சச்சி பற்றி உண்மையான மனத்தேட்டத்தோடு நம்ம துடித்தால் அல்லாஹ் வேலையை வாங்குவான். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்ட்ட கபூல்கள் கிடைக்கிறோம். யாரு? வஹ்ஷிபின் ஹர்ப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சாவை கொலை செய்தவர், அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சாவோட ஈரல் அந்த கலிஜாவை கடிச்சு துப்பியவர். அவரே இப்ப உண்மையான முறையில தௌபா செஞ்சுட்டாரோ ரலியல்லாஹு அன்ஹுங்கிற பட்டத்தை பெற்றார். அவர்தான் தான் நபி என்று யார் வாதிட்டானோ அவனை கொலை செய்வதற்கு போனார். அல்லாஹ்ட்ட கபூலித்து கிடைக்கிறார். ஆனா சச்சி பற்றி தௌபா, உண்மையான தௌபா, இந்த நேரத்தில் உண்மையான தௌபா உம்மத்துடைய நிலைகளை நம்மளை கவனிச்சு எந்திரிச்சு நிற்கிறோம். ஜமானா வாலி ஹஜரத் ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பந்தி ஈரலை கடிச்சு துப்பியவங்க, அவர்களுக்கு எப்படி பேராச்சு? ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற பேராயிடுச்சு. इसलिए मेरे दोस्तों बिल्कुल मत घबराओ. और ये मैंने देखा है कि कोई आदमी किसी के यहाँ मेहमान जावे या जो आपस में ताल्लुक है
مول صاحب میرا ایک ہی بیٹا ہے، اس کی شادی ہے کب؟ جون کی 17 تاریخ کو، اور آج ہے کیا؟ آج 17 فروری، مارچ اپریل مئی جون، 4 مہینے کے بعد 18 کو میں نے بکرے لے رکھے ہیں اور اتنے باورچی بلا رکھے ہیں اور اتنے آئٹم کا میں نے وہ بنایا ہے، اتنی ویرائٹیاں ہوں گی۔ آج سے آپ گھر میں کھانا مت کھانا، آپ کو 17 جون کو میرے کی دعوت ہے۔ تو میں اس سے کہوں گا کہ اچھا پھر ایسا کرنا، ٹفن کیریئر بنا کر کے میری خبر میں بھیج دینا۔ اگر ابھی نہیں کھڑے ہوتے ہو تو ٹفن کیریئر بھیج دینا۔ அல்லாஹ் காண்டி எதையும் பார்த்து தயவுசெய்து பயப்படாது. மத் கபராவோ, எந்த நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாது. அல்லாஹ் உதவி செய்யறான். ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, ஒரு நண்பரோட வீட்டுக்கு போயிருக்க, அவர் சொல்றாரு, எங்க வீட்டுல ஜூன் 17 நிக்காஹு வலிமா இருக்குது, விருந்து இருக்குது, தாவத் இருக்குது. அதனால ஜூன் இப்பொழுது 4 மாசம் வரையில நான் வீட்டுல ஆடு வாங்கி வச்சிருக்கிறேன், அரிசி வாங்கி வச்சுக்கிறேன், நல்ல பத்தாத்தி சமைக்கிறேன், எல்லாரும் வீட்டுல வச்சுக்கிறேன். அப்ப உங்களுக்கு வகை வகையான உறவெல்லாம் தருவேன். அதனால இன்னையில இருந்து அது வரை நீங்க 4 மாசம் பசியா இருங்க. யாராவது ஏற்றுக்கிறோம்னா என்ன சொல்லணும்? 4 மாசம் நான் கபருக்கு போயிடும், வீட்டுல இருந்து டிஃபன் தேவையில் அனுப்பி எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் சொல்றாங்க. இந்த 4 மாசம் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில பிறப்படும் என்று சொன்னால் இதே நிலைப்பாடுதான் கபருக்கு தேவையில் வருவதில் வந்துடும். மௌலானா தனது பெரிய கவலைகளை வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. கொஞ்சம் மனதில் வாங்கிட்டு எழுந்து நின்று அல்லாஹ் உதவி செய்யணும். کھڑا ہو جاؤ اور کھڑا ہو جاؤ اور کھڑا ہو جاؤ، بہت برکت دیں گے. اللہ பெரிய பரக்கத் செய்வாங்க. ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துங்க, உதவி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எந்திரிங்க, முன்னாடி உள்ளவங்க எந்திரிங்க, சொல்ல வேண்டியது மாஷா அல்லாஹ். جزاكم الله جزاكم الله. மாஷா அல்லாஹ். அமல்ல எல்லா நிலையும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை கொடுக்கும். எந்திரிட்டு மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் எழுந்துருங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்து. மாஷா அல்லாஹ் எழுந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எழுந்திருக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. پورا صبح ہے، முழு நாட்டுடைய صبح کا مجمع ہے، முழு ஸ்டேட்டுடைய ஒரு மஜ்மா, மாநிலத்துடைய மஜ்மா எழுந்திருக்கு. மாஷா அல்லாஹ். கொஞ்சம் اور மௌலானா கொஞ்சம் சந்தோஷப்படுங்க, நல்லா சந்தோஷப்பட்டாங்க. اور மாஷா அல்லாஹ். ہمارا پیٹ بہت بڑا ہے، நம்ம வயிறு ரொம்ப பெருசா இருக்குது, بڑھتا نہیں ہے. நம்ம வயிறு நிறைய மாட்டேங்கிறாங்க. اتنا مجمع ہے، اس سے دگنا بھی ہو تو بھی نہیں بھرتا. இந்த கூட்டத்தை விட 2 மடங்கு ஆனாலும் எங்க வயிறு நிறையாது. அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, பசி இருக்குங்கிறாங்க. உங்களை பார்க்க அந்த பசி ஆரம்பிச்சு. மாஷா அல்லாஹ். எந்திரிங்க எந்திரிங்க. அல்லாஹ் எந்திரிங்க. மாஷா அல்லாஹ் எந்திரிச்சு. மாஷா அல்லாஹ். دنوں کتنے ہوئے جی کوئی گننے والا ہے؟ 50 کے قریب ہے وہاں. 50 کے قریب ہاں. یہ اب آپ انداز لگاؤ، اس وقت اس مجلس میں 50 ساتھی ہو گئے. سارے سال سے تمل ناڈ کا شیوا اور یہ اقبال بھائی چہرے سے 5,000 آتے ہیں 4 مہینے کی. محنت کی کمی ہے. دیکھو دوستو، ہم سب ذمہ دار ہیں، ہم سب ذمہ دار ہیں. اللہ سے دعائیں مانگے، کوشش کریں، ایک دوسرے کو تیار کریں. ایک مرتبہ تو پورا مجمع نیت کر لے انشاءاللہ ہر سال کیا مشورے کے تابع ہو کر اس کام کو اپنا کام بنانا ہے اور مشورے سے چلیں گے. اتنا تو سب کہہ دو. எல்லாரும் நீயத்தை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஒவ்வொரு ஆண்டும் 4 மாசம் மசூராவுடைய மாத்தாத்துல பிறப்போம். நீயத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யும். بھائی پیسہ ان کی ترتیب کون بنا؟ ابھی آگے جگہ نہیں، پیچھے ان کو جو ہے نا پیچھے کے حصے میں پیچھے جگہ ہے، وہ یہ جو آپ کا سائڈ والا علاقہ ہے نا، وہاں کوئی 2 ذمہ دار پہلے وہاں چلے جا کے یہ سارے ذمہ دار چلے جائے. یہ جتنے کھڑے ہوئے نا یہ 50 ہیں، 50 کے 50 جماعتیں بنا سکتے ہیں.
எந்திரிச்சுக்கிறோம் ஒரு 50 பேர் 50 ஜமாத்துகளை உருவாக்கலாம். अगर दिल पर बात ले लें कि ये करना है तो अल्लाह पाक मदद करेंगे. एक मालिश बोलता है अल्लाह एक हाथ, और जो चलता है वो अल्लाह के रहमत लपक के लेती है. வேலை செய்யணும் நீங்க உள்ளத்துல நீங்க குறிச்சிட்டீங்க, அல்லாஹ் தஆலா வேலையை வாங்குவான். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க ஒரு ஜான் போனா அல்லாஹ் தஆலா அவன் ஒரு முழங்கள் பக்கம் வருவான். आप जितने खड़े हैं ये नियत करो कि इंशाल्लाह हम तो अपनी जात से हैं ही, हम में से हर एक अपनी जमात बनाएगा इंशाल्लाह. எல்லாரும் நியத்துவீங்க அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்க எந்திரிச்சு பேரை கொடுத்துட்டோம். எங்களுடைய உழைப்பால நான் ஒரு ஜமாத்துகளை நான் பெறப்போறேன், ஜமாத்தை கொண்டு போவேன். करेंगे भाई ये 50 जो खड़ा है இந்த 50 பேர் எந்திரிச்சுக்கிறீங்களோ ஒவ்வொரு ஆள் ஒரு ஜமாத்தை உருவாக்கலாமான்னு கேட்கிறாங்க. देखो कोशिश करना हमारे जिम्मे है, मेहनत करना हमारे जिम्मे है, और इतनी मेहनत करें कि अल्लाह को रहम आ जाए. ये जैसे हुजूर के लिए अल्लाह का बाफा नफ्से का अल्लाह ये ईमान ले जाते, इसके लिए आप अपने आप को इतना थकाते हैं, आप अपनी जान हलाक करेंगे. अल्लाह पाक हुजूर ने फरमाया हम मेहनत इतनी करें कि अल्लाह को प्यार आ जाए और हम में से एक को सैकड़ों के उठने का जरिया बना दे. உழைப்பு முயற்சி செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகள். உழைப்பு முயற்சி சரியான முறையில செய்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை கொண்டு வேலைகளை வாங்குவான். உண்மத்துடைய கவலை நபியை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த உண்மை தீர்மானம் கொள்ள என்பதனால நீங்க உங்களை நீங்களே வருத்தத்திலே போட்டுக்கிறீங்களே, உங்களை நீங்களே அழிச்சுக் கொள்வீங்களோ அப்படியே அல்லாஹ் தஆலா நபியுடைய கவலையை பார்த்து நபிக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு வந்தா. நீங்கள் இந்த உண்மத்துடைய கவலைகளை கொண்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய உழைப்பை கொண்டு பல ஜமாத்துகளை பரப்ப வைப்பான் இன்ஷா அல்லாஹ். जितने सारे पुराने बैठे हैं इसका इंतजार न करें कि कोई हमारे पास आएगा और हमको तैयार करे, हम तो खुद तैयार हैं. இங்க வந்துட்டவங்க ஒரு விஷயத்தை இளைஞருங்க எல்லாம் பழையவங்க, அவங்க வருவாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதெல்லாம் இல்லை. நான் என்னுடைய நட்சோட தயாராக இருப்பேன். நான் கலா நேரங்களில் இன்ஷால்லா நான் ஜமாத்தை கொண்டு போடுவேன். आपको तो खुद दूसरों के पास जाना है, நீங்க தான் அடுத்தவங்கள்ட்ட போகணும். करेंगे इंशाअल्लाह. इंशाअल्लाह. अच्छा, अभी जैसे यहाँ रास्ता बनाया था ना एक तरफ, जी मौलाना तशरीफ लाए थे, बस वही जगह पर रास्ता बना दे. अभी तो आगे उस तरफ से होते हुए पीछे एक तरफ हल्का बना दे. मौलाना அதே போல கொஞ்சம் வழி விட்டுருங்க. मौलाना अब्दुल बारी साहब भी है वहाँ पीछे, बहादुर साहब भी नहीं. वही इधर रास्ता बनाओ, इधर सब इधर आओ, एक तरफ दाहिनी तरफ, और यहाँ से सीधे लाइन कर दे, सीधे बैठे रहे, अभी बैठे रहे, जगह पहुँच जा रहे. अल्लाह पाक आप लोगों की जान में, माल में, ईमान में, औलाद में, दुनिया में, आखिरत में बेइंतहा बरकत नसीब फरमाए. அல்லாஹ் உங்களை உடல்ல உயிர்ல உங்களுடைய ईमानல உடல்ல குடும்பத்துல ரொம்ப ரக்கத்தை செய்யணும். बाकी हजरात आगे बढ़ जाए, முன்னாடி வந்துருங்க. जगह खाली उसको फुल कर लें, இந்த காலியான இடத்தை நிறைய பண்ணுங்க. முன்னாடி வந்துருங்க. इनके अलावा और कोई साथी अभी ना जाए.